பால் சப்பாத்தி ரொம்ப மிருதுவாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 500 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்துக்கோங்க, வெள்ளை சர்க்கரை. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து முதல்ல நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் பசும்பால் காய்ச்சி ஆற வைத்த பால், அதை கொண்டு நீங்கள் தெளித்து பிசைங்க. தண்ணீர் சேர்த்து பிசைகிறதுக்கு பதிலாக ஆற வைத்த பசும்பால். இது இளம் வெதுவெதுப்பில் இருந்தாலும் ஒன்றும் பாதகம் இல்லை, நல்லா தான் இருக்கும். சப்பாத்தி மாவு எப்படி நீங்கள் பிசைவீங்களோ, எந்த மாதிரி பிசைவீங்களோ அதுக்கு தண்ணீருக்கு பதிலாக இந்த பாலை சேர்த்தே பிசைங்க. நல்லாயிருக்கும். இந்த கோதுமை மாவோட பால் சேரும்போது அந்த சப்பாத்தியினுடைய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு எவ்வளவு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு பால் சேர்த்து பிசைங்க. ஒரு நல்ல எல்லா மாவும் ஒன்று போல் உருண்டு திரண்டு வரும் இல்லைங்களா? இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு குக்கிங் ஆயிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்திங்கன்னா இந்த மாவு முழுமையாக திரண்டு வரும். அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் ஒட்டியிருக்கு இல்லைங்களா? அந்த மாவு முழுமையாக வரணும் அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு நீங்கள் முதல்ல எடுத்தீங்க இல்லையா, அந்த மாவையே லேசாக தூவிட்டு ஒரு உருட்டுனீங்கன்னா எல்லா மாவும் திரண்டு ஒன்று போல் உள்ளே வந்துடும். கையில் இருக்கிற மாவு கூட ஒட்டாமல் அவ்வளவும் உள்ளே வந்து திரண்டு நிற்கும். இதுதான் பதம். நல்லா சாஃப்டாக அருமையாக திரண்டு வந்துடுச்சு பாருங்கள். நல்லா அழுத்தமாக பிசைஞ்சிட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், கைகளில் ஒட்டவே இல்லை பாருங்கள், பாத்திரத்துலேயும் ஒட்டலை. இதுதான் பதம். இதை நல்லா மூடி வச்சுருங்க டைட்டாக. ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் கழித்து நம்ம சப்பாத்தி திரட்டலாம். பாருங்கள், இப்போ திரட்ட ஆரம்பிக்கலாம். இன்னும் மிருதுவாயிரும் இந்த 20 நிமிஷம் கொடுக்கும்போது. அதில் கொஞ்சம் போர்ஷன்ஸை பிரிச்சுட்டு நம்ம திரட்ட ஆரம்பிக்கலாம். எந்த அளவில் வேணுமோ அந்த அளவில் நீங்கள் கொஞ்சமாக போர்ஷன்ஸாக பிரித்து எடுத்துருங்க. அப்போ கரெக்ட் அளவில் இருக்கும், முன்னும் பின்னுமா இருக்காது. ஒரு கத்தி கொண்டு எவ்வளோ வேணுமோ, இது அளவு வந்து உங்களுக்கு ஒன்று போல் வரும். ஒன்று போல் வச்சு பால்ஸாக நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. நம்ம பால்ஸை நல்லா உருட்டும் போது தான் இந்த சப்பாத்தியின் வடிவம் வட்டமாக வரும். நல்லா வட்டமாக நீங்கள் தட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அருமையாக வரும். முன்னும் பின்னும் மாவை தொட்டுட்டு இழுத்துருங்க. இந்த சப்பாத்தி வந்து நல்ல லேசாக வரும். சின்ன அந்த திக்னஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால உங்களுக்கு சப்பாத்தி ரொம்ப மென்மையாக இருக்கும். இழுக்க இந்த மாவு வந்து நல்லா அருமையாக திரட்டுறதுக்கு வரும். பாருங்கள், இந்த திக்னஸில். இப்போ சூடான கல்லில் சுட்டு எடுக்க வேண்டியதான். நல்ல கல் சூடாக இருக்கும்போது போட்டு எடுக்கலாம். இதில் எண்ணெயோ நெய்யோ தடவுனா இன்னும் ருசி அதிகமாக இருக்கும். நான் எதுவுமே போடாமல் தான் செஞ்சு காட்டுறேன். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பால்லே மாவு பிசைகிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும் வாசனை. ஸோ விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணுறது. இதில் நெய்யோ எண்ணெயோ விட்டிங்கன்னா இன்னும் ருசி அபாரமாக இருக்கும். இந்த சப்பாத்தி வந்து இடும்போதே உங்களுக்கு அந்த அடுப்பில் வேகும் போதே இந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அருமையாக வந்துருச்சு பாருங்கள். அது இப்படி தொட்டு இப்படி பிக்கவே வேண்டாம், அதுக்குள்ளே அது அப்படி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ. இது வரைக்கும் சாப்பாடு ரெடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னோட எல்லா புது வீடியோஸையும் உடனுக்குடனே பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.